இன்று பணத்தோட்டம் குழுவின் அறிவோம் பொருளுலகம் அப்படின்ற தலைப்புல நடக்கிற 114வது சந்திப்பு. இந்த சந்திப்புல நாம இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் இன்சூரன்ஸை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். எடுத்தோடனே டேர்ம் இன்சூரன்ஸ்குள்ள போறதுன்றதை விட ஃபர்ஸ்ட் பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இந்த தனிமனித பொருளாதார சித்தாந்தம்னு கூட சொல்லலாம். இதுல வந்து அடிப்படையா சில சொல்றது 5 விதிகள் இருக்கு. அதுல முதல் விதி என்ன அப்படின்னா, ஒரு குடும்ப தலைவர் தன்னோட குடும்பத்துக்காக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும், ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் நம்மளுடைய சேமிப்பை உடைக்கிறதும் நம்மளை வந்து கடன் சிக்கல்ல மாட்ட வைக்கிறதும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கணும், அது ஒரு லாக் போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப தலைவர் தன்னோட குடும்பத்துக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரு ரிஸ்க் நடக்கும்போது, அந்த குடும்ப தலைவர் இல்லாத மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த குடும்பம் சிதைந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குடும்ப தலைவர் தன்னோட குடும்பத்தோட நிதி பாதுகாப்புக்கு பண்ற ஏற்பாடு தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். அதுக்கடுத்து 3வது விதி எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாட்டினா சேமிப்புன்னு சொல்ற ஒரு ஷார்ட் டேர்ம் என்ன சொல்றது சேவிங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதற்கடுத்து நம்ம என்ன சொல்றது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ஃபினான்சியல் கோல் வச்சிருக்கலாம். ஒரு வீடு கட்டணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் கோல் வச்சுக்கோம். 5வது தனக்கும் தன்னை நம்பி இருக்கிற துணைவியாருக்கும் சேர்த்து ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல 5வது விதியை நம்ம ஃபாலோ பண்ணணும். தட் மீன்ஸ் ரிட்டையர்மெண்ட் வந்து எல்லாரும் வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிடையாது. எல்லாரும் 50 வருடங்கள் ஒரே தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறதும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்கூட்டியே இவங்க யோசிச்சு வைக்கணும். அதுக்கான பாலிசிஸ் என்ன சொல்றது திட்டம் தான் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளான். இதையும் போட்டு வச்சுக்கணும். அப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியமான விதி அப்படின்னு பார்க்கல ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கடுத்து லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது என்ன சொல்றது நம்மளுடைய லைஃபுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கக்கூடியது. சரி, அப்ப இந்த லைஃப் இன்சூரன்ஸை வந்து என்ன சொல்றது எல்லாரும் எடுத்துக்க வேண்டும்ன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதாவது தனி மனித பொருளாதார நிதி ஆலோசகர்களுடைய நிலைப்பாடு வந்து இன்சூரன்ஸ்னாலே அது டேர்ம் இன்சூரன்ஸ் தான். இந்த இன்சூரன்ஸ்ல வந்து பலதரப்பட்ட பாலிசிஸ் இருந்தாலும் டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும்தான் உண்மையான பாலிசி. அதாவது நிதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய பாலிசி. மற்றதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்டு, நீங்க 1 லட்சம் கட்டினா கூட ஒரு பார் ப்ராடக்டோ இல்லை ஒரு கேரண்டீட் பிளானோ வெறும் 10 லட்சம் தான் கவரேஜ் இருக்கும். அப்போ 10 லட்சம் கவரேஜ் இருந்துச்சுன்னா பாலிசி எடுத்தவர் இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் போய் சேர்ந்து என்ன பிரயோஜனம்? இதுவே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்ல பாலிசி எடுக்கிறவர் வெறும் 30,000 35,000 கட்டுவாரு. ஆனால் அவருக்கு ஒரு ரிஸ்க் நடந்ததுன்னா அவர் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் போய் சேரும். ஸோ பாலிசியை வந்து சேவிங்ஸா பார்க்கக்கூடாது. இந்த இடத்துல அது வந்து நம்ம குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பா தான் பார்க்கணும். ஸோ இப்படியான இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நான் இந்த ஃபீல்டுக்குள்ள நுழையும் போது இருந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசிக்கும் இப்பைக்கும் எக்கச்சக்க என்ன சொல்றது வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. பல சிக்கல்கள் வந்து குறைந்திருக்கிறது. அதாவது டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு காலத்துல எல்லாராலையும் எடுக்க முடியாது. அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. அதாவது பிசினஸ் சின்ன பலசர கடை வச்சிருக்கவங்க, பெட்டி கடை வச்சிருக்கவங்க எல்லாம் ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. பிசினஸ் பண்ணவங்களுக்கு வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் சின்ன பிசினஸ் பண்ணவங்களுக்கு கிடையாது. பெரிய பிசினஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸ் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணா தான்
டேர்ம் இன்சூரன்ஸ் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி மனைவிக்கு கிடையாதுன்னு ஒண்ணு இருந்தது. இப்போ மனைவிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். கணவருக்கு எடுத்தா தான் மனைவிக்கு எடுக்க முடியும்னு ஒண்ணு இருந்துச்சு. இப்போ அதுவும் கிடையாது. மனைவிக்கு மட்டுமே, குடும்ப தலைவிக்கு மட்டுமே தனியா எடுக்கக்கூடிய டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்றதும் வந்துருச்சு. இந்த வளர்ச்சியில இப்போ புதிதாக ஒரு பெரும் பாய்ச்சல் நடந்திருக்கு. அந்த பாய்ச்சலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அது என்ன பாய்ச்சல் அப்படின்னா, நாம எடுக்கிற இன்சூரன்ஸை நம்மளுடைய லைஃபுக்கு மட்டும் ஒரு ப்ரொடெக்ஷனா வச்சுக்கிறோம். அதை என்ன சொல்றது, நமக்கு அடுத்த சந்ததிக்கு கடத்த முடியாது. அப்படித்தானே? இப்போ கொட்டாக்ல இவங்க கொடுக்குற பாலிசிஸ் அடுத்த தலைமுறைக்கு கடத்த முடியும் அப்படின்றது தான் இந்த இன்சூரன்ஸோட மிக சிறப்பான அம்சமா நான் பார்க்குறேன். இப்படியான ஒரு பாலிசி வேற எந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திலையும் இல்லை. முறையா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாலிசியை பத்தி அவங்க என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது நான் அவங்கள்ட்ட சொன்ன ஒரே விஷயம், இது கண்டிப்பா மக்களுக்கு போய் சேரணும். இந்த பாலிசி ஒரு அற்புதமான பாலிசி. இது அவசியம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தா தான் இது இதோட பயன் அவங்களுக்கு நிறைய போய் சேரணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு பாலிசிஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு சட்டம் மாறி அந்த பாலிசியோட தன்மையை மாத்திடுவாங்க. மாத்திட்டாங்கன்னா ஒரு புது பாலிசிஸ் வரும், பழைய ஃபீச்சர்ஸ் இருக்காது. அப்படிலாம் நிறைய நடந்திருக்கு. ஸோ அப்போ இன்னைக்கு சம்வாட் இதை அனுமதிக்கிற அரசு நாளைக்கு திடீர்னு ஐஆர்டிஏ ஒரு ரூல்ஸ் போட்டு இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னா அப்போ அன்னைக்கு எடுக்க முடியாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இன்சூரன்ஸ்ல மட்டும் இல்லை, பல திட்டங்கள்ல இந்த மாதிரி இருந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் இதே மாதிரி நல்ல திட்டங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நாம நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஆனால் அன்று எடுத்தவங்களுக்கு இன்றும் தொடரும். அதுதான் விஷயம். அப்ப இன்னைக்கு நான் இந்த பாலிசியை எடுத்துட்டேன்னா நாளைக்கு இது கவர்மெண்ட் தன்னோட பாலிசியை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா இது மாறிடுமா? மாறாது. இன்சூரன்ஸ்ன்றது ப்ராமிஸ். அப்ப இந்த ப்ராமிஸை அவங்க காப்பாத்தியே தான் தீரணும். ஸோ அதனால ஏற்கனவே எடுத்திருந்த பாலிசியில இருக்கிற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அது அப்படியே கண்டினியூ ஆகும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த யூலிப் பாலிசிஸ் இருக்குல்ல, யூலிப் பாலிசியில இருந்து கிடைக்கிற பெனிஃபிட்டுக்கு 100% டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருந்தது. எப்போ வரைக்கும்? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாலிசியில. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. யூலிப் பாலிசிஸ்ல இருந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸுக்கு 2 லட்சம் வரைக்கும் மட்டும்தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். இப்போ ஒருத்தர் யூலிப் பாலிசியில 1 லட்சம் வருஷத்துக்கு போட்டு வைக்கிறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பாலிசியை மொத்தமா மெச்சூர்ட் ஆகி பெனிஃபிட் வாங்குறாரு அப்படின்னா அன்னைக்கு அவர் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் வாங்கினார்னா அதுல 2 லட்சத்துக்கு மட்டும்தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ். மிச்சம் இருக்க 18 லட்சத்துக்கு டாக்ஸ் கால்குலேட் பண்ற மாதிரி இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இது 3 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி யூலிப் பாலிசிஸ் எடுத்தவங்களுக்கு அந்த எக்ஸம்ஷன்ஸ் பொருந்தும். அந்த யூலிப் பாலிசிஸுக்கு மெச்சூர்ட் ஆகும்ல, அது இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட மெச்சூர்ட் ஆகும். மெச்சூர்ட் ஆகும்போது அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் கிடையாது. அப்போ அதனாலதான் நான் சொல்ல வரேன், இப்ப இவங்க சொல்ற இந்த ஜென் டு ஜென் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்றது இதுவரைக்கும் உலகத்திலேயே கற்பனை செய்ய முடியாத ஒரு பாலிசியா தான் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான ஒரு பாலிசி இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் போதே இதை பயன்படுத்தி நமக்கு அடுத்த சந்ததிக்கும் சேர்த்த ஒரு பாதுகாப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும். அப்படி ஏற்படுத்திக்கிட்டோம்னா அடுத்த தலைமுறை, நம்ம தலைமுறையும் பயன்படும், அடுத்த தலைமுறையும் பயன்படும், அதற்கு அடுத்த தலைமுறையும் பயன்படும். எப்படி? இந்த பாலிசி எடுத்தவங்க 2வது தலைமுறை போயிட்டு
2வது தலைமுறையில இருக்கவங்க ஒரு ரிஸ்க் நடந்துச்சுன்னா 3வது தலைமுறைக்கு தானே அந்த பெனிஃபிட் கிடைக்குது. ஸோ அப்போ கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளுக்கு பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டமா இந்த திட்டம் இருக்கு. ஸோ இந்த திட்டத்தை பத்தி மிக விரிவா பேசுறதுக்காக கோட்டாக் மியூச்சுவல் கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்திலிருந்து வந்திருக்காங்க. அவர்களை அன்போடு வரவேற்று இந்த திட்டத்தை பத்தி விரிவாக பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடக்ஷன் சார். சார் ஆடியபிளா இருக்குங்களா? கேக்குதுங்க சார், பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஜாயினிங் பர்சன்ஸ் எவ்ரிதிங். ஐ வில் பி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். சார் சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் கிளியரா இல்ல. கரெக்டா மைக் பொசிஷன் கரெக்டா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஒன் செகண்ட் சார். So now I am audible? Okay, clear. Yeah, okay. சார் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான். ஸோ டேர்ம் பிளான் பற்றின அவேர்னஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் டீப்பாக நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை செல்ஃப் சரவணன், கோட்டாக் மஹிந்திரா குரூப் ஆஃப் கம்பெனியில் அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் அண்ணா நகர் பிரான்ச். அண்ட் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டேர்ம் பிளானை பற்றின ஒரு அவேர்னஸ் தான். அதுலேயும் யூனிக்கான பிளான் பார்த்தீங்கன்னா, ஸோ சார் சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரியில் யார்கிட்டையுமே கிடையாது, ஒன்லி ஃபார் கோட்டாக்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இதோட நேமே பாருங்க, ஜென் டு ஜென் அப்படின்ற கான்செப்ட். அதாவது ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷனுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் உள்ள பிளான் இது. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஒன் பை ஒன் பார்ப்போம். பிரதர் நெக்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் போங்களேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் நான் பார்ட்டிசிபேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது எதுலையுமே இதாகாது. இது பியூர் டேர்ம் கான்செப்ட்ல வரக்கூடியது. சரிங்களா? பிரதர் நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. இதோட ஃபீச்சர்ஸ் இது பார்த்தீங்கன்னா, ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. 2 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஓபி ஆப்ஷன் அண்ட் லெகசி ஆப்ஷன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? டியூல் ஜென்ரேஷன் பிளான், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ஜென்ரேஷனுக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு பிளான் இது. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஃபீமேல் பர்சனா இருந்தாங்க லைஃப் அஷ்யூர்ட் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா ஃபார் லைஃப் வேல்யூ, அதாவது சம் அஷ்யூர்ட்ல இருந்து 5% எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore எடுக்கிறாங்கன்னா அதில் 5% அடிஷனலாகவும் நம்ம வாங்கிக்கிற முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். ஓகே. அண்ட் இதில் வந்து ரைடர்ஸ் ரைடர்ஸும் அவைலபிலிட்டி இருக்கு. இன்புல் வெல்னஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் சார் சொல்லியிருந்த மாதிரி ATC அண்ட் 10 of 20 கான்செப்ட் இதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் போங்க. சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ நம்ம பிளான் சூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லைஃப் ஆர்ஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் லெகசி ஆர்ஓபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அண்ட் சம் அஷ்யூர்ட் நம்ம சூஸ் ஆன் பண்ணிக்கிற முடியும். சூஸ் யுவர் பாலிசி டேர்ம், லைக் நம்ம பாலிசி டேர்ம் இவ்வளோ வருஷத்துக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஃபார் 60 years 65 70 75 அப்படின்னு சூஸ் ஆன் பண்ணிக்கலாம். நம்மளோட காலம் இவ்வளவு வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்ற ஒரு காலகட்டத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் ஒன் மோர் திங், ப்ரீமியம் கட்டக்கூடிய விஷயம் இருக்கு இல்லைங்களா? அதுவும் நம்ம சூஸ் பண்ண முடியும். 5 yearsல இருந்து பார்த்தீங்கன்னா 15 years வரைக்கும் லிமிடெட் பீரியடா இருக்கு. அண்ட் ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் நம்மளால கட்ட முடியும். ஏன்னா 60ன்றது நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஏஜ் லிமிட். ஸோ அது வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ற தண்டிக்கும் அந்த ப்ரீமியத்தையும் நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி மல்டிபிளா நம்ம டிவிஷன் பண்ணிக்கிற முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ரைடர்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ ரைடர்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் டிசேபிலிட்டி ரைடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் கோட்டாக் கிரிட்டிக்கல் இல்னஸ் பிளஸ் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் கோட்டாக் ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த 3 ரைடரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சம் அஷ்யூர்ட இன்னும் பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்லாம் இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ பெர்மனன்ட் டிசேபிலிட்டி அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஆக்சுவலி எடுக்கிறோம் அப்படின்னா இது இன்பில்டாவே வந்துடும் உங்களுக்கு. ஸோ பெர்மனன்ட் டிசேபிலிட்டின்றது நம்ம அன்பார்ச்சுனேட்டா ஸோ இந்த பிட்வீன் டைமுக்குள்ள நம்மளோட டைம் லிமிட் முடிய போகுது அப்படின்ற ஒரு கன்சர்ன் வருது அப்படின்னா, ஸோ பிஃபோர் த நம்ம இதுக்கு முன்னாடி சம் அஷ்யூர்ட நம்ம கை கொடுத்துட முடியும். சரிங்களா? ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம பெர்மனன்ட் டிசேபிலிட்டி லைக் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் அப்படின்றதெல்லாம் நிறைய நடக்குது. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 6 months மேலே சர்வைவல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிற சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா நம்ம பிஃபோர் நம்மளோட டைம் லிமிட் முன்னாடியே நம்மளோட சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ஃபார் மெடிக்கல் பர்பஸ் இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிற முடியும்.
அண்ட் மொதல் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ட்ரெஸ்ன்றது சார் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ்ன்றது இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுவும் இன்பில்டாக நம்ம இதில் எடுத்துக்கிற முடியும். ஸோ கிரிட்டிக்கல்னஸ்ன்றதுல நம்ம 37 வரைக்கும் நம்ம இதுக்கு கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அந்த இமேஜ் இருந்தால் மட்டும் கொஞ்சம் ஷோ பண்ணுங்க. ஓகே, அந்த இமேஜ் நான் லாஸ்ட்டாக ஷோ பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் ஆக்சுவல் டெத் பெனிஃபிட்ன்றது இதாக இருக்கு பாருங்க. கிரிட்டிக்கல்னஸ் கவரேஜ்ன்றது மோர் தென் 37 வரைக்கும், அதாவது உச்சநிலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான வியாதிகளுக்கு நம்ம கவரேஜ் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் அந்த கிரிட்டிக்கல்னஸ்ல நம்ம எவ்வளோ கவரேஜ் வச்சிருக்கோமோ அந்த கவரேஜை ஃபுல்லி செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம பில் அமௌண்ட் எவ்வளோதான் அப்படின்னாலும் அது இது இல்லை. ஸோ என்ன அதில் சமோஷன் இருக்கோ அது ஃபுல்லி செட்டில் ஆகும். தென் அதுக்கு ப்ரீமியம் நம்ம பே பண்ண தேவையில்லை, அது அதோட க்ளோஸ் ஆயிடும். சரிங்களா, அதுக்கு அடுத்ததா நம்ம ஆக்சிடென்ட் ரைடர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸ்லைடு போவோம். அந்த பழைய ஸ்லைடு வாங்க. ஆக்சிடென்ட் டெத் பெனிஃபிட்ன்றது நம்ம ஒரு ரைடர்ன்றது சம்மோஷூட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 1 crore எடுத்திருக்கோம் அப்படின்னா அகைன் பூஸ்ட் அப் பண்ணக்கூடிய ஒரு ரைடர்னா இந்த ரைடர் சொல்லலாம். சரிங்களா, இப்போ நம்ம மோர் தென் டிராவல் டைம்ல தான் இன்னைக்கு எல்லாருமே இருக்கும். ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்ல தான் நம்ம மோர் தென் இதுல இருக்கும். மோர் தென் 60% டிரான்ஸ்போர்டேஷன்ல தான் நம்ம ஒர்க் பண்ற மாதிரி சினாரியோல இருக்கும். ஸோ இன்கேஸ் ஹேப்பன் ஆக்சிடென்டலி நமக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி பர்ச்சேஸ் இருக்கு, நம்ம பேஸ்ட் ஆன் சம்மோஷூட் 1 crore தான் எடுத்திருக்கோம் அப்படின்னாலும் அடிஷனலி 1 crore. ஓகேங்களா, ஸோ நம்ம நார்மலா இப்போ ஒரு 1 crore எடுக்கிறதுக்கு ஒரு 30,000 வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரீமியம். இந்த ரைடர் ஆட் பண்றதுனால எவ்வளவு வரப்போகுது பாருங்க, வெறும் 300 ரூபாய் தான் வரும். ஸோ இந்த ரைடர் ஆட் பண்றதுனால பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் அந்த 1 crore சம்மோஷூட டபுள் த சம்மோஷூட நம்மளால வாங்கிக்கிற முடியும். சரிங்களா, ஸோ அந்த ஒரு ஆப்ஷனும் இதுல இருக்கு. அண்ட் ப்ரீமியம் ஃப்ரீக்வன்சின்றது நம்ம மந்த்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், இயர்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், குவார்டர்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம், ஹாஃப்லி ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மோர் தென் 4 டைப் ஆஃப் இதுலயும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஃபிளெக்சிபிளா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. லைக் சேலரி பர்சன்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து மந்த்லி பே பண்றது ஈஸியா இருக்கும். லைக் இஎம்ஐ கான்செப்ட்ல அவங்க ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இல்லையா. ஸோ மந்த்லியும் சூஸ் பண்ணிக்கலாம், குவார்டர்லி ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரியானது இருக்கு. சரிங்களா, ஸோ அண்ட் 1 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இதுல வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த பிளானை பொறுத்தவரை. லைஃப் ஆர்ஓபி ஆப்ஷன், சம்மோஷூட் டெத் பெனிஃபிட் ஃபார் சிங்கிள் லைஃப் கவரேஜ். சரிங்களா, அண்ட் லைஃப் ஆர்ஓபி லெகசி ஆர்ஓபி ஆப்ஷன், சம்மோஷூட் டெத் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் சைல்ட் கவர். சரிங்களா, ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப் ஆர்ஓபி ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வாங்களேன். ஓகே, இந்த இதுல பாருங்களேன் லைஃப் ஆர்ஓபி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ்ன்றது நம்ம இயர் சூஸ் பண்ணிக்கிற முடியும். நம்மளோட லைஃப் டைம் இவ்வளவு டைம் வரைக்கும் நம்ம கவரேஜ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூஸ் ஆப்ஷன் இதுல கொடுக்குறாங்க உங்களுக்கு. பாருங்களேன், 60 years and 65 years, 70 years and 75 years வரைக்கும் நம்ம லைஃப் கவரேஜ் எடுத்துக்கிற முடியும். சரிங்களா, ஸோ இந்த பாலிசி டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 ஏஜ் லிமிட்ல ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட 60 வயசு வரைக்கும் கவரேஜ் எடுத்துக்கலாம், இல்ல 65 எடுத்துக்கலாம், 70 எடுத்துக்கலாம், 75 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ மோர் தென் நம்ம ஹோல் லைஃப் ஆப்ஷன்ற மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதுல ஃபியூச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது நம்ம ஆர்ஓபின்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம ப்ரீமியம் கட்டுறோம் இல்லைங்களா, அந்த ப்ரீமியம் வந்து ஏஜ் ஆஃப் அந்த 75 ஆர் 670 சூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஏஜ் கம்ப்ளீஷன் ஆன அப்படின்னே நம்மளோட அமௌண்ட் ப்ரீமியம் கட்டின அமௌண்ட்டை கையில கொடுத்துட்றாங்க. சரிங்களா, அண்ட் ஒன் மோர் திங், டெத் பெனிஃபிட் பாருங்க. இது வந்து பாலிசி என்ஃபோர்ஸா இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்கு. பாலிசி என்ஃபோர்ஸ்ன்றது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ப்ரீமியம் பேயிங் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, ப்ரீமியம் பே பண்றோம், இந்த மந்தோட ப்ரீமியம் நம்ம பே பண்றோம். சப்போஸ் நம்மளால ப்ரீமியம் இந்த டேட்ல பண்ண முடியல அப்படின்னா அது கிரேஸ் பீரியட் சொல்லி ஒரு 30 days கொடுப்பாங்க. சரிங்களா, இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. during the policy period policy enforce the sum assured death will be some nominee benefit. ஓகேங்களா, அதாவது நம்ம டெத்துக்கு அப்புறம் நம்ம நாமினி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்களேன். இந்த ஃபீச்சர் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இதுல வந்து பாருங்களேன், உங்களோட சம் அஷ்யூர்ட் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா பேஸ்ட் ஆன் நம்ம சம் அஷ்யூர்ட் டேக்கன் பண்றோம் இல்லைங்களா, 1 crore அப்படின்னு சூஸ் பண்றோம்னா அந்த 1 crore கான்செப்ட் இல்லைன்னா ப்ரீமியம் இன்டர் லெவல் த டைம் ஆஃப் ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது 10 of 10 சொல்றாங்க இல்லையா, ஸோ அது எப்படி கால்குலேட்னா 10 டைம்ஸ்ன்றது நம்ம ப்ரீமியம் இதுறது அது 11 டைம்ஸாக வாங்கிக்கிற முடியும். ஆர் 105% ஆஃப் ப்ரீமியம் டோட்டல் பெய்டு, நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோமோ
அதுல இருந்து 105% எடுக்க முடியும். இது இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சம் கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய கேசஸ்க்கு வரக்கூடியது. பட் நம்ம சம்மோஷன் என்ன சூஸ் பண்றோமோ அதுதான் இதுல கால்குலேட் ஆகும். சரிங்களா? நான் சொல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் இந்த இருக்காங்க பாருங்க. ஸோ இந்த ஈவன் ஆஃப் டெத் இந்த லைஃப் அஷ்யூ டூரிங் த கிரேஸ் பீரியட். கிரேஸ் பீரியட்ன்றது நம்ம ப்ரீமியம் கட்டுறோம் இன்னைக்கு டேட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் February 1ன்றது நம்ம ப்ரீமியம் டேட். சரிங்களா? ஸோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து 30 days வந்து கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேஸ் பீரியட்ன்றது 30 days வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுல ஏதாவது இஷ்யூ ஆகுது, அதுல ஏதாச்சும் ரிஸ்க் ஆகுது அப்படின்னா அது நிறைய பாலிசிஸ், அதாவது செக்கிங்ஸ் நிறைய நடக்கும். பர்பஸா அவங்க பேமெண்ட் பண்ணாம இருந்தாங்களா, இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நடக்கும். நம்ம இதுல அந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. அந்த கிரேஸ் பீரியட்ல ரிஸ்க் ஆனாலும் சம் அஷ்யூர்ட் வில் பி பெய்டு. சரிங்களா? ஸோ அந்த கிரேஸ் பீரியடை தாண்டறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு நம்ம எந்த கண்டிஷன்ஸோ எந்த பேமெண்ட்ஸ் ரிடக்ஷன்ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் நம்ம அதில் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. யா இன்னும் கொஞ்சம் மேலே போங்க. இதோட ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராகுல்ன்றவர் 40 years உள்ள ஒரு பர்சன். சரிங்களா? ஸோ அவர் வந்து லைஃப் ஆர்ஓபி ஆப்ஷன் சூஸ் பண்றாரு. எவ்வளவு நாளைக்கு சூஸ் பண்றாருன்னு பாருங்க. 75 years வரைக்கும், அதாவது அவரோட ஏஜ் வந்து 75 வரதண்டிக்கும் இந்த லைஃப் கவர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாரு. பிரீமியம் கட்டுறது 10 வருஷம் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க. சரிங்களா? அண்டு சம்மோஷூட் பாத்தீங்கன்னா 50 lakhsன்றது சம்மோஷூட் எடுத்திருக்காரு. சரிங்களா? இதோட கால்குலேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. ஸோ அவரோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து 49ஓட கம்ப்ளீஷன் ஆகுது. சரிங்களா? டோட்டல் பிரீமியம் பாத்தீங்கன்னா 49,150 ரூபான்றது அவரோட ஆனுவல் பிரீமியம். சரிங்களா? இந்த ஆனுவல் பிரீமியம் வந்து 10 வருஷம் கட்டியிருக்காரு. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 4.9 lakhsன்றது பேமெண்ட் பண்ணியிருக்காரு இல்லைங்களா? ஸோ இந்த பாலிசி டேர்ம்ன்றது 40 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணி 75 வரைக்கும் ரன் ஆகுது. இந்த 40 ஏஜ்ல இருந்து 75 வரைக்கும் இதுக்கு இடையில ஏதாவது ஒரு ரிஸ்க் அப்படின்றப்போ அவருக்கு 50 lakhsன்றது சம் அஷ்யூர்ட் போகுது. அவரோட நாமினிக்கு பேமெண்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த கால்குலேஷன்ன்றது எல்லா இதுலயுமே நடக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா இஃப் கஸ்டமர் மோர் தென் 75 ஏஜ் அப்படின்னு டச் பண்றாரு அப்படின்னா அவர் கட்டிருக்க பிரீமியம் இருக்குங்களா, ஓவரால் அந்த 49,150 ரூபான்றது ஆனுவல் பிரீமியம். ஸோ டோட்டலா 4,91,500 ரூபாய் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த 4,91,500 ரூபாயும் அவர் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துடப்படும். ஆர்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, இது பேர் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். அது அவர் கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் பாலிசி வில் பி க்ளோஸ்டு. சரிங்களா? ஸோ இந்த கண்டிஷனும் இருக்கு இதுல. இதுக்கப்புறம் வரதான் நம்மளோட இதுமே. நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்களேன். இது வரைக்கும் நடந்தது பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா பிளானுமே நீங்க கேள்விப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இப்ப நீங்க பார்க்க போறதுதான் அற்புதமான ஒண்ணு. சார் சொல்லி இந்த மாதிரி வேர்ல்ட்லயே யார்கிட்டயுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதை பார்ப்போம் வாங்க. ஆக்சுவலி இந்த பிளான் வந்து பாத்தீங்கன்னா 2 பர்சன்ஸ உள்ள இன்க்ளூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பர்சன் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியோட ஏர்னிங் பொட்டன்ஷியல் உள்ள ஒரு பர்சன், லைக் ஃபாதர் எடுத்துக்கலாமே. இப்போ ஃபாதர்ன்றவர் தான் ஏர்ன் பண்றாரு ஃபேமிலியில. சரிங்களா? ஸோ அவர் என்ன பர்பஸ்க்காக எடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரீசன் தன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு என்னோட ஏர்னிங்ஸுக்கு இவ்வளவு ஏர்னிங் அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணணுன்றதுக்காக உள்ள வராரு. இன் ஹேஸ் ஹேப்பன் அப்படின்னா அந்த அமௌண்ட் சம்மோஷன்றது நம்ம கொடுத்துரும். அதுதான் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். அந்த லிமிடேஷன் நம்ம தாண்டிட்டோம். சரிங்களா? நம்ம ஒர்க்கிங் ஸ்டேஜ் நம்ம சூஸ் பண்ண இயரை தாண்டிட்டோம் அப்படின்னா ஆர்ஓபி மட்டும்தான் நம்ம வாங்கப்படுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கவரேஜ்ன்றது இல்லாம போயிருது இல்லைங்களா? பட் அந்த கவரேஜை என் பையனுக்கு கொடுத்துட்டா என் பேரை சேஃப் ஆயிடறான் இல்லையா? அதுதான் இந்த பிளான். சரிங்களா? ஸோ இதுல அதோட கண்டிஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 இதை எடுத்துக்கிற முடியும். 60 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 65 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்னு தன்னோட குழந்தையும் உள்ள ஆட் பண்ண முடியும். அந்த குழந்தைக்கு கண்டிஷன் பாத்தீங்கன்னா நான் பாலிசி எடுக்கிறப்போ 18 வயசுக்குள்ள இருக்கணும். இதுதான் கண்டிஷன். சரிங்களா? அடுத்த ஸ்லைடு வாங்களேன். இது பாருங்க, சர்வைவல் பெனிஃபிட் ஆர் மெச்சூரிட்டி பெனிஃபிட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சர்வைவல் டில் த ஏஜ் ஆஃப் பாலிசி டேர்ம், ஏஜ் ஆஃப் 60 ஆர் 65 ஏஜ் சூஸ் பண்ணிக்கிற முடியும். சம் அஷ்யூர்ட் மெச்சூரிட்டி ஷால் பி பெய்டு post payment of the benefit in the transfer of base sum assured shall be applicable on the life of secondary life assured on the survivable secondary life assured at end of the existing the policy term. சரிங்களா? And death benefit பாருங்க.
அதாவது இது வேற ஒன்றும் இல்லை, சர்வைவல் மெச்சூரிட்டி பெனிஃபிட்ன்றது வேற ஒன்றும் இல்லை. கஸ்டமர் சூஸ் பண்றது 60 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? என்னோட ஏஜ் வந்து 60ல இருந்து 65. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 ஆகுது. நான் சூஸ் பண்றது ஒரு 65 வயசு வரைக்கும் எனக்கு கவரேஜ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் எனக்கு கவரேஜ் தேவைப்படாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் சூஸ் பண்றேன். சரிங்களா? என்னோட 65 வயசு வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன் பாலிசியை. 65 வயசுக்கு அப்புறம் என்னோட கட்டின பிரீமியம்ன்றது எனக்கு ரிட்டர்ன் ஆயிருது. என்னோட சம் அஷ்யூர்ட் ஆஃப் அமௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சம் அஷ்யூர்ட்ன்றது என் பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்படின்றதையும் அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அண்ட் டெத் பெனிஃபிட் பாருங்க. இன் கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட்லி ஈவன் த டெத் ஆஃப் லைஃப் அஷ்யூர்ட் during the policy term, provide the policy in force, the sum assured will on the death shall be paid in lump sum of nominee. ஓகேங்களா? ஸோ அதாவது நான் பாலிசி டேர்ம் இருக்கு இல்லைங்களா, சூஸ் ஆன் பண்ணியிருக்கேன். என்னோட 65 வயசு வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த 65 வயசுக்குள்ள எனக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்ற பட்சத்துக்கு என்னோட சம் அஷ்யூர்ட் இருக்கு இல்லையா, அது லம்சமா ஒன் டைம்ல என்னோட நாமினிக்கு செட்டில்மெண்ட் ஆயிரும். சரிங்களா? இந்த ஈவன் ஆஃப் டெத் ஆஃப் போங்க நெக்ஸ்ட் போங்க. ஓகே, தி டெத் ஆஃப் செகண்டரி லைஃப் அஷ்யூர்ட் during the existing policy term. இப்போ என்னோட செகண்ட் லைஃப் அஷ்யூர்ட் இருக்காங்களா, லைக் என்னோட சன் ஆர் டாக்டர் யாராச்சும் ஜாயின் பண்ணியிருப்பேன். சரிங்களா? இன்கேஸ் ஆஃப் அந்த பாலிசி டேர்ம்ல அவங்க இதாகிறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு, எமர்ஜென்சியா அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்ற பட்சத்துக்கு, பாலிசின்றது என்னோட லைஃபுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னதுக்கு மட்டும் கவரேஜ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? தென் அவங்களுக்கு ஆட் ஆன் பண்ணும் அப்படின்றதுக்கு சம் லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ அதுபடி செகண்டரி ஏதாச்சும் ஒருத்தரை ஆட் பண்ணிக்கிறவும் பாசிபிலிட்டிஸ் கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. இதுவும் அந்த கண்டிஷன் தான் நான் சொல்லியிருந்தீங்களா, கிரிட்டிக்கலா ஏதாச்சும் கேசஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இது சூட் ஆகும். பேஸ்ட் ஆன் சம் அஷ்யூர்ட் ஆர் 11 டைம் ஆஃப் annual premium or 105% premium paid in till of date of death. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இதோட கால்குலேஷன் பாருங்க. மிஸ்டர் ராகுல்ன்றவர் 35 இயர்ஸ் ஓல்டு பர்சன். அவர் வந்து லைஃப் கோட்டக் ஜென் டு ஜென் லெகன்சி ஆர்ஓபி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் 2 வயசு உள்ள ஒரு குழந்தை இருக்கு. சரிங்களா? இவர் சூஸ் பண்றது 65 வயசு வரைக்கும் எனக்கு பாலிசி டேர்ம் வேணும்னு சூஸ் பண்றாரு. பிரீமியம் பே பண்றது 10 வருஷம் கட்டுற மாதிரி அவர் எடுத்திருக்காரு. சரிங்களா? சம் அஷ்யூர்ட் பாத்தீங்கன்னா 50 lakhs சூஸ் ஆன் பண்ணியிருக்காரு. இவரோட ஆனுவல் பிரீமியம் பாத்தீங்கன்னா 37,600 தான் வருது. சரிங்களா? அண்டு இதோட கால்குலேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 35 வயசுல ஸ்டார்ட் பண்றாரு. அவரோட 44 வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டுறாரு. எவ்வளவு கட்டுறாருன்னா 37,600 மணிக்கு கட்டுறாரு. சரிங்களா? இன் ஹேப்பன் 65 வயசுக்குள்ள எனி ரிஸ்க் அப்படின்றப்போ பேஸ்டான அவரோட சம் அஷ்யூர்ட் 50 lakhsன்றது அவரோட நாமினிக்கு போயிடுது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாலிசி க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்களேன். இதுதான் போஸ்ட்போன்ஸான ஒரு மூமெண்ட். சரிங்களா? ஸோ இதை நல்லா கவனிங்க. 35 வயசுல அந்த ராகுல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இல்லையா, 44 வயசு வரைக்கும் பிரீமியம் கட்டியிருக்காரு. சரிங்களா? 65 வயசு வரைக்கும் குட் வெல்த் அண்ட் லைஃப்ல இருக்காரு. சரிங்களா? ஸோ 65 தாண்டிடுறாரு. சரிங்களா? ஸோ 65 தாண்டி 66க்கு டச் ஆகுறாரு அவர். சரிங்களா? எனக்கு ஏஜ் இப்போ 66 ஆக போகுது அப்படின்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கட்டின பிரீமியம் இருக்கு இல்லைங்களா, இந்த 37,600 மணிக்கு வருஷம் 10 வருஷம் கட்டியிருக்கேன். 3,76,000 நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3,76,000 என் அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க. சரிங்களா? அதாவது ராகுல் அக்கௌண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் இதுல ஹைலைட்டான ஒரு விஷயமே. சரிங்களா? இந்த 50 லட்ச ரூபான்ற ஒரு அசெட் கிரியேஷன் நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, டேர்ம் பிளான் மூலியமா, அந்த அசட்டை என் பையனுக்கு அப்படியே மாத்திடுறாங்க. சரிங்களா? ஸோ என் பையனுக்கு அப்போ வயசு பார்த்தீங்கன்னா 28 வயசு ஆகுது. சரிங்களா? ஸோ இவர் வந்து அப்போ ஒர்க் பண்ணலாம், படிக்கலாம், வாட் எவர் எனிதிங் அவர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஏர்னிங் பொட்டன்ஷியல் நல்லா இருக்கலாம். ஸோ வாட் எவர் அந்த என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, மெடிக்கலா ஹெல்த்தா இருக்கணும். அது மட்டும்தான் அதுல, வேற ஒன்றும் இல்லை. ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கிறப்போ என் 50 லட்ச ரூபா சொத்தை என் பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் வித்தவுட் எனி பிரீமியம். சரிங்களா? ஸோ என் பையனோட லைஃப் கவரேஜுக்கு அந்த சம் அஷ்யூர்டை நான் மாத்திடுறேன். நான் கட்டின பிரீமியத்தை நான் வாங்கிட்டு நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சேன். ரிட்டையர்மெண்ட்டை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ராகுலுக்கு வின்வின் ஸ்ட்ராட்டஜி தான் சொல்ல போனா. ஏன்னா அவர் கட்டின பிரீமியத்தையும் அவர் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாரோ அதுவும் இதுல உள்ள வருது. லைக் என்னோட ஃபேமிலி ப்ரொடெக்ட் ஆகுது இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எடுத்திருக்கேன், நான் பிரீமியம் கட்டிக்கு இருக்கிறப்போ எனக்கு ரிஸ்க் அப்படின்றப்போ
என்னோட சம்மோஷன்றது என் ஒய்ஃப் வாங்கி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என் ஃபேமிலிக்கு அந்த ஃபினான்சியல் சேஃப்டின்றது கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்களா? என்னோட 65 வயசை நான் தாண்டிடுறேன். இல்ல இருக்கட்டும் ஒரு நிமிஷம். ஆக்சுவலி என்னோட 65 வயசை நான் தாண்டிடுறேன். சரிங்களா? 65 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, என் கட்டின பிரீமியம் இருக்குங்களா, நான் இது வரைக்கும் ஒரு சம் ஆஃப் அமௌண்ட்றதை நான் கட்டியிருக்கேன். லைக் இந்த பாத்தீங்கன்னா 3,76,000 நான் கட்டியிருக்கேன். அந்த 3,76,000 நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எதுக்காக இந்த டேர்ம் பிளான் எடுத்தேன் அப்படின்னா, என் பையன் பொண்ணு என் ஒய்ஃப் சேஃப்டி இருக்கணும் அப்படின்ற பர்பஸ் தான் எடுத்திருக்கேன் இல்லைங்களா? ஸோ அந்த பர்பஸையும் ஃபுல்ஃபில் பண்றதுக்காக என்னோட அந்த 50 லட்ச ரூபா கவரேஜை என் பையனுக்கு நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? லைக் நம்ம ஒரு அசெட் கிரியேஷன் பண்றோம்னா, ஒரு ஒரு இடம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடம் வாங்குறோம். சரிங்களா? அந்த இடத்த வாங்கி நம்ம நம்ம காலம் இருக்கிற வரைக்கும் நம்ம அதை என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என் பையனுக்கு மாத்துவோம். சரிங்களா? ஸோ அந்த பையனுக்கு மாத்துறோம் அப்படின்னா அதுக்கு சம் லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இவர் லீகல் நாமினி இது எல்லாமே செக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதே கான்செப்ட் தான். பட் அசிக்ரேஷன் பண்றப்ப பாத்தீங்கன்னா லம்சமா நீங்க பே பண்ணணும். லைக் ஒரு 50 லட்ச ரூபா சொத்து வாங்குறீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு நீங்க 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கணும்னா அந்த 50 லட்ச ரூபாய் நீங்க கட்டினாதான் அந்த அசெட் கிடைக்கும் இல்லைங்களா? ஒரு சென்டே வாங்குறீங்க, அந்த சென்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா சொல்றாங்க. இன்னைக்கு அண்ணா நகர் கேட்க நகர்லாம் அந்த ரேஞ்ச் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்படின்றப்போ ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறீங்கன்னா 50 லட்ச ரூபாய் மொத்தமா கட்டி வாங்குறீங்க. இருக்கிற அன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ண போறோம். இல்லைன்னா என் பையனுக்கு நான் மாத்த போறேன். அதுதான் நடக்க போகுது இல்லைங்களா? பட் அதே 50 லட்ச ரூபாய் சொத்தை வெறும் 3,76,000 வாங்கிடுறேன். சரிங்களா? என் பையனுக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் வித்தவுட் எனி சார்ஜஸ்ல. சரிங்களா? இது எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயம் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்களேன். அடுத்தது பார்ப்போம். இது பாருங்க. இதுதான் அதுல கூஸ்பம்ப்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எய்தர் என் பையன் என்ஜாய் பண்ண போறான், அப்படி இல்லைன்னா என் கிராண்ட்சன் வந்து என்ஜாய் பண்ண போறான் இல்லைங்களா? ஸோ ராகுல் அவரோட காலம் வரைக்கும் அவரோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டாரு. சரிங்களா? அவரோட 65 வயசு வரைக்கும் அவரோட கடமையை கரெக்டா செஞ்சுட்டாரு. அதுக்கான பெனிஃபிட்டா அவர் கட்டின பிரீமியத்தை ஆரோப்பியா அவர் வாங்கிக்கிறாரு. தென் அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபார் அவரோட பையனுக்கு மாறுது. சரிங்களா? அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் 28 ஸ்டார்ட் பண்ணி 60 ஏஜ் வரைக்கும் அவருக்கு அந்த கவரேஜ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ லாங் டேர்ம் கவரேஜ் தான் அது. சரிங்களா? அந்த கவரேஜ்ல எனி ரிஸ்க் அவருக்கு அப்படின்னாலும் 50 லட்ச ரூபா சமோஷன்றது என் கிராண்ட் சனுக்கு போயிருது. நல்லா பாருங்க. இந்த இதுல ராகுலுக்கு ₹1 கூட செலவு இல்லை சொல்ல போனா. ஏன்னா அவர் கட்டின பிரீமியத்தையும் அவர் வாங்கிடுறாரு. சரிங்களா? அதுக்கப்புறமும் 50 லட்ச ரூபாய் கம்பெனி கொடுக்குது இல்லைங்களா? இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல நம்ம ஒரு 50 லட்ச ரூபாய் அசெட் கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் சார் சொன்ன மாதிரி ஒரு பினான்சியல் கால்குலேஷன்ன்றது. நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி கரெக்டான ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃபும் சேஃப், நம்ம ஃபேமிலி லைஃபும் சேஃப் இல்லைங்களா? எந்தோட கால்குலேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் சர்வைவல் the end of the policy term, provide the policy in force will be receive the sum assured maturity along with the transfer of base sum assured on the life secondary life assured. ஓகேங்களா? அதாவது நம்ம லைவ்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் அஷ்யூர்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிருது. அப்படி இன் கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் டேமேஜ் இந்த ஆக்சுவலி அவங்களோட பையன் செகண்டரி லைஃப் அஷ்யூர்ட் வந்து இதாகிறாங்க அப்படின்ற பட்சத்துக்கு என் கிராண்ட் சன்னுக்கு அந்த பிரீமியம் அந்த சம் அஷ்யூர்ட்ன்றது போயிருது. சரிங்களா? செகண்ட் அடுத்தது வாங்க. அடுத்த சைடு வாங்க. ரைடர்ஸை பொறுத்தவரை நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்தது தான். ஆக்சுவல் டெத் பெனிஃபிட்ன்றது லம்சம் பெனிஃபிட்ன்றது பேட் ஆஃப் அடிஷனல் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ஃபார் நம்ம சம்மோஷோட டபுள் தி அமௌண்ட் பண்ணி கொடுக்கும் வித் மினிமம் பிரீமியம்ல. சரிங்களா? லைக் சொன்ன மாதிரி 30,000 ரூபாய் பிரீமியத்துல நம்ம 1 லட்ச ரூபா சேர்க்கிறோம் அப்படின்னா 300 ரூபாய் பிரீமியத்துல அதை சேர்த்துட முடியும் இந்த ரைடர் ஆட் பண்றதுனால. சரிங்களா? அண்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ்ன்றது there are 37 critical illness நம்மகிட்ட இருக்கு. ஸோ அந்த 37ன்றதும் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஒரு பெனிஃபிட்ஸ் தான். சரிங்களா? பெர்மனன்ட் டிசபிலிட்டி. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் த பாலிசி 5 years வரைக்கும் இது 120% ஆஃப் ரைடர் சம் அஷ்யூர்ட் ஷால் பி பேயபிள் ஓவர் த பீரியட் ஆஃப் 5 years. சரிங்களா? 5 yearsக்கும் இந்த கவரேஜ்ன்றது இருக்கு. சரிங்களா? இன்பில்டா வரக்கூடிய விஷயம். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றது இருக்கு. சரிங்களா? ஸோ சார் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா டேர்ம் பிளான் எடுக்கிறதுக்கு பெரிய ஒரு லைக் குதிரை கொம்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இன்கம் இருந்தாலும் சரி அதுக்குன்னு ரிஜெக்ஷன்ஸும் நிறைய நடக்கும். சரிங்களா? அவ்வளவு சீக்கிரம் டேர்ம் பிளான் கொடுத்துட மாட்டாங்க. பட் அதை இன்னைக்கு ரிடக்ஷன் பண்ணி
எல்லாருக்கும் கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சம் வேவர்ஸ் பண்ணியிருக்காங்க. சில கண்டிஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வேவர் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? அது என்னன்றது பாருங்க. லைஃப் ஆர்ஓபி ஆப்ஷன் சூஸ் பண்றாங்க கஸ்டமர் அப்படின்ற பட்சத்துக்கு 18 இயர்ஸ் மினிமம் ஏஜ் என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் என்ட்ரி வந்து 18 இயர்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் ஏஜ் லைஃப் அஷ்யூர் பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ் ஆர் 50 இயர்ஸ் இந்த 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 45 இயர்ஸ்ல உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட மெச்சூரிட்டி ஏஜ்ன்றது பாத்தீங்கன்னா 60 ஆர் 65 ஏஜ் 2 தான் கொடுக்க முடியும். இப்போ 50 இயர்ஸ்ல வராங்க அப்படின்னா 70 இயர்ஸ் ஆர் 75 இயர்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை, 20 இயர்ஸ்ன்றது அவங்க லைஃப் கவரேஜ் கொண்டு வராது. இப்போ லெகசி ஆர்ஓபி ஆப்ஷன் சூஸ் பண்றாங்கன்னா இதுலயும் மினிமம் ஏஜ் என்ட்ரின்றது 18 இயர்ஸ். செகண்டரி லைஃப் எக்ஸ்டோர்னு பாத்தீங்கன்னா நம்ம பையனோ பொண்ணோ அவங்களுக்கு வயசு 3 மாசம் இருந்தா கூட எடுத்துக்கலாம். 3 மாசம் உள்ளவங்களுக்கு என்ன ரெக்கார்டு கேட்க போறாங்க? பர்த் சர்டிபிகேட் மட்டும் இருந்தாலே போதும், அழகா அவங்களும் உள்ள கொண்டு வரலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கல்ச்சர்ல இப்போ வரைக்கும் லைவ்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா பிறந்து மேக்சிமம் 1 வீக் உள்ள லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். ஸோ இது வந்து எல்லா கவர்மெண்ட்லயுமே உள்ள ஒரு நார்ம்ஸ். சரிங்களா? இந்தியாலையும் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுது இதன் மூலியமாக. சரிங்களா? ஸோ அதை நம்ம நிறைவேற்றிக்கிறோம். சரிங்களா? இதுல மேக்சிமம் ஏஜ் என்ட்ரி பாத்தீங்கன்னா 45 இயர்ஸ் அண்ட் 50 இயர்ஸ் 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. செகண்டரி லைஃப் அஷ்யூர்டுக்கு ஏஜ் டிஃபரன்சியேஷன் பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் வந்து டிஃபரெண்ட் இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ்ல உள்ள என்டர் ஆகுறாங்கன்னா. ஓகேங்களா? அண்ட் மெச்சூரிட்டி ஏஜ் பாத்தீங்கன்னா லைஃப் ஆர்ஓபின்றதுல 60 ஏஜ் ஆர் 65 ஏஜ் ஆர் 70 ஏஜ் ஆர் 75 ஏஜ் வரைக்கும் நம்ம சூஸ் ஆப்ஷன் பண்ணிக்கிற முடியும். லெகசி ஆப்ஷன்ல 60 ஆர் 65 ஏஜ் 2 ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அண்ட் பாலிசி டேர்ம்ன்றது இதேதான், நம்ம மெச்சூரிட்டி ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இதோட பாலிசி டேர்ம்ன்றதும். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்களேன். ஸோ பிரீமியம் பேயிங் டேர்ம் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் அண்ட் பே ஆஃப் டில் ஏஜ் 60 வரைக்கும் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் இயர்லியாவே நான் கிளியர் பண்ணிடுறேன், எனக்கு லாங் டேர்ம் இழுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 5 இயர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல 7 இயர்ஸ்ன்றது எனக்கு கம்ஃபர்டா இருக்கும் அப்படின்னாலும் சூஸ் பண்ணிக்கிற முடியும். 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் ஏன் ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் 60 ஏஜ் வரைக்கும்ன்றப்போ நம்ம ஏர்னிங் பொட்டன்ஷியல் 60 வயசு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு ஏர்ன் பண்ண முடியும்ன்றது இந்தியன் லா. ஸோ அப்படின்றப்போ நான் ஏர்ன் பண்றது அன்னைக்கு நான் கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் இது கட்டிக்கிற முடியும், அந்த பிரீமியத்தை நம்ம பே பண்ண முடியும். அண்ட் பிரீமியம் மோட் பாத்தீங்கன்னா இயர்லி, ஹாஃப்லி அண்ட் குவார்டர்லி அண்ட் மந்த்லி ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? மோட் ஆஃப் ஃபேக்டர் அந்த வே எப்படி பே பண்றோமோ அதுக்கு தகுந்தாப்புல பிரீமியத்தோட பர்சன்டேஜ்ன்றது இதுல நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 100 இயர்லி எடுத்தாங்கன்னா 100 டைம்ஸ் தான், லைக் 37,000னா 37,000 மட்டும் கட்டினா போதும். ஹாஃப்லி மோட் வராங்கன்னா 51% கட்டுற மாதிரி இருக்கும். குவார்டர்லி வராங்கன்னா 26% கட்டுற மாதிரி இருக்கும். மந்த்லி வராங்கன்னா 8.8% கட்டுற மாதிரி வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்லைடு வாங்க. பிரீமியம் இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைஃப் ஆர்ஓபி ஆப்ஷன் அப்படின்றத சூஸ் பண்றாங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் ஃபார் சம் அஷ்யூர்ட் கால்குலேஷன். சரிங்களா? ஸோ லெகசி ஆர்ஓபி ஆப்ஷன் சூஸ் பண்றாங்க. இஃப் கஸ்டமர் லெகசி ஆப்ஷன் சூஸ் பண்றாங்கன்னா 1 crore வரைக்கும் நம்மளால எடுத்துக்கிற முடியும். மினிமம் 25 lakhsல இருந்து அன்லிமிட்டட் ஆப்ஷனும் இருக்கு, 1 crore ஆப்ஷனும் இருக்கு. சரிங்களா? இது வந்து கஸ்டமரோட ஆப்ஷன்ல தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ வெல்னஸ் பெனிஃபிட்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் நம்ம செக்அப் அந்த மாதிரியான இதுதான் நம்ம இந்த பாலிசியில எடுத்துக்கிற முடியும். ஆஃப்டர் பாலிசி 3 இயர்ஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் நம்ம சூஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வாங்க. டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அக்கார்டிங் டு ஆக்ட் ஹையர்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா 1961 படி இது வரக்கூடியது சர்வைவல் பெனிஃபிட்டா தான் உங்களுக்கு உள்ள வருது. ஸோ சர்வைவல் பெனிஃபிட்டா உள்ள வரனால எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீயா தான் கொடுக்க போறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கட்டக்கூடிய பிரீமியத்தை நம்ம ஏடிசிலையும் காமிச்சிக்க முடியும். ஓல்டு ஜென்ரல்ல புதுசுல பார்க்குறப்போ டிஃபரன்சியேஷன் வரும். வரக்கூடிய சம் அஷ்யூர்ட் க்ரோஸ்ல இருந்தாலும் ஃபுல்லி டாக்ஸ் ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. ஏன்னா இது டெத் பெனிஃபிட்ல வந்துருது. சரிங்களா? நெக்ஸ்ட் வாங்க. ஒன் செகண்ட். எஸ் சார்.
Sorry, team. Hello. Actually, yes, sir. Sorry, sir. இது ஃப்ரீ லுக்கப் பீரியட். ஃப்ரீ லுக்கப் பீரியட்ன்றது எல்லா பாலிசிலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சரிங்களா? ஃப்ரீ லுக்கப் பீரியட்ன்றது பார்த்தீங்கன்னா பாலிசி டேக்கன் பண்ணி 30 days கொடுக்குறாங்க. ஸோ இது எதுக்காக ஐஆர்டிஏ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாலிசி டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். அந்த பாலிசி டீட்டெயில்ஸ்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து அந்த பாலிசியில் உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ நீங்கள் அதை ட்ரஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க. அந்த பாண்டில் ஏதாவது டெஃபரன்சியேஷன்ஸ் இருக்கு, லைக் ஏதாச்சும் மறைச்சு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் அப்படின்ற மாதிரியான இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அந்த 30 daysக்குள்ள அதன் ஃபுல் ஆன் ரீட் பண்ணிட்டு நீங்க அதுல மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு அந்த பாண்டை கொண்டு வந்து கம்பெனில சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ப்ரீமியம் கட்டியிருந்தோமோ அது ஃபுல்லா செட்டில் ஆகும். ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, ஏன்னா ஃபுல்லா உங்களுக்கு உங்களோட நாலேஜ் இல்லாம எதுவும் மூவ் ஆக போறது இல்லை, சரிங்களா? A to Z உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பண்ண போறோம். இதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நம்மளோட கரெக்டான வேல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சியான விஷயம் தான் ஃப்ரீ லுக்கப் பீரியட். வேற ஒன்று. நெக்ஸ்ட் வாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் தான் இருக்கும். கோட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2001ல இருந்து இப்போ வரைக்கும் லெண்டிங்ல இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ப்ராஃபிட் ஆர் க்ரோத்திங் கம்பெனின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் கூட நம்ம 1700 crores ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? மோர் திங் சால்வன்சி ரேஷியோஸ் ஆகட்டும், கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஆகட்டும். ஏன்னா கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோன்றது தான் எல்லா கம்பெனியோட முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ அதுலேயும் நம்ம தான் இப்போ டாப்ல மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம். 99.42% கரண்ட்ல மெயின்டைன் பண்ணிக்கிருக்கோம், சரிங்களா? ஸோ ஐ திங்க் ஓவரால் நம்ம கம்ப்ளீஷன் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டேர்ம்ல வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, இல்லை லைக் இந்த இதுல இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நண்பர்களே, உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா? ஒன்றும் இல்லை, சிம்பிளா நான் சொல்றேன். அகைன் இப்போ நம்ம பிபிடி நீங்க ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இன்னும் சிம்பிளாவே சொல்றேன். ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்துல நான் சொல்றேன், சரிங்களா? என்னோட லைஃப் ஸ்டைலை வச்சு நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ இப்போ நான் இந்த பாலிசி எடுக்கிறேன், சரிங்களா? எடுக்கிறப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் அன்மேரிடா இருக்கேன் அப்படின்ற பட்சத்துக்கு லெகசி ஆர்ஓபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்க, சாரி ஆர்ஓபி ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா அந்த இது என்னோட 60 வயசு வரைக்கும் 75 வயசு வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 75 வயசு வரைக்கும் நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த 75 வயசு வரைக்கும் எனக்கு கவரேஜ் கொடுப்பாங்க. எவ்வளவு கவரேஜ் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore எடுத்திருக்கேன்னா இந்த 1 crore கவரேஜ்ன்றது என்னோட 75 வயசு வரைக்கும் கொடுத்துட்றாங்க, சரிங்களா? நான் 75 தாண்டிட்டேன் அப்படின்ற பட்சத்துக்கு நான் கட்டின பிரீமியத்தை எனக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பாலிசி க்ளோஸ் ஆயிடுது. இது நார்மலாக நடக்கக்கூடியது. லெகசி ஆர்ஓபி ஆப்ஷன் வரப்ப பாத்தீங்கன்னா நான் மேரிடா இருக்கணும் அண்ட் ஒரு மோர் திங் எனக்கு சன் ஆர் டாட்டர் இருக்கணும், சரிங்களா? ஸோ அந்த கண்டிஷன் அதுல இருக்கு மெயினா. ஸோ இப்போ நான் லெகசி ஆப்ஷன் சூஸ் பண்றேன் அப்படின்னா என்னோட பையனையும் நான் உள்ள இன்க்ளூட் பண்ண முடியும் இந்த டேர்ம் பிளான்ல. அவரை அதுக்கு தனி பிரீமியம் எதுவும் கட்ட தேவையில்லை, சரிங்களா? ஸோ நான் ஒருத்தன் கட்டுற பிரீமியத்தையே என் பையனுக்கும் கவரேஜ் கொடுத்துட்றாங்க, எனக்கும் கவரேஜ் கொடுத்துறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், என்னோட 65 வயசு வரைக்கும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட 65 வயசுல தாண்டிட்டேன், நான் 66 தொட்டுட்டேன் அப்படின்னா நான் கட்டின பிரீமியத்தையும் எனக்கு கொடுத்துட்றாங்க, சரிங்களா? ஸோ கட்டின பிரீமியத்தையும் நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட அந்த சமோஷர் 1 crore என் பையன் பேருக்கு நான் மாத்தி கொடுத்துறேன். அதாவது அசட்டா நம்ம என் பையனுக்கு உயிர் எழுதி வைக்கிற மாதிரி தான், சரிங்களா? இந்த அசட்டை அவன் பேருக்கு நான் மாத்தி கொடுத்துறேன். அதுக்கு அவன்ட்டு காசு எதுவும் வாங்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல வரக்கூடியது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கூடியதான் லெகசி ஆர்ஓபி ஆப்ஷன், சரிங்களா? ஸோ சிம்பிளி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, பேசலாம். சரி, நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா? ஓகே, கேள்விகள் இருக்கு அப்படின்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். எனி டவுட்னா சும்மா கேளுங்க. ஓகே ஓகே இப்போ இந்த பாலிசியில நாம இவங்க கொடுத்த இந்த பிரசன்டேஷன் வச்சு பார்க்கையில
எனக்கு தெரிந்து மிக நீண்ட ஒரு பாலிசியா இதை நான் பார்க்குறேன். எப்படின்னா, ஒரு தலைமுறைக்கு போக இன்னொரு தலைமுறைக்கும் சேர்த்து நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? இன்னொரு தலைமுறையோட 60 வயசு, இன்னும் 65 வயசு செட் பண்ணாலும் அந்த 65 வயசு வரைக்கும் நம்ம எடுக்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்கள், மேக்சிமம் 60 to 65 வருடங்கள் முழுமையா நம்ம எடுக்கக்கூடிய ஒரு பாலிசியா இந்த பாலிசி இருக்கு. ஆனா இதுக்காக கட்டுற பிரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துல லிமிடெட் பீரியட்ல போயிடலாம், இல்ல அதிகபட்சம் 30 வருஷம். அதாவது முதல் பாலிசிதாரர் அவருடைய 60 வயசுக்குள்ள அப்படி பார்க்கையில நீங்க எப்படி கணக்கு போட்டு வேணாலும் பாருங்க. இது வந்து நீங்க என்ன சொல்றது, இதற்காக செலுத்தக்கூடிய அந்த பிரீமியம் தொகை அப்படின்றது மற்ற பாலிசிகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவு. அதை விட இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ பிரீமியம்க்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஸோ இதற்கு முன்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாலிசி வந்திருந்து அந்த பாலிசியில நம்ம எடுத்திருந்தோம்னா ஜிஎஸ்டியோட இன்னும் சற்று கூடுதலாக இருந்திருக்கும். இப்போ இல்லை. இப்போ இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம், இதோட ஆர்ஓபி. அதாவது நீங்கள் ஒரு 10 வருஷம் இதற்கான பிரீமியமை கட்டுறீங்க. கட்டி முடிச்சுட்டு உங்களுடைய லைஃப் வந்து 60 வயசு வரைக்கும் அந்த கவர் தொடருது. ஸோ உங்களுடைய 60வது வயசுக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ஆர்ஓபி கிடைச்சிருது. ஸோ நீங்க கட்டிய தொகை அப்படியே கிடைச்சிருது. அதற்கு அடுத்து உங்களுடைய மகனுக்கு இந்த பாலிசி அவருடைய 60 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகுது. அதற்கு நீங்க எந்த பிரீமியமும் கட்டலை, புதிதாக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இன்னும் சொல்ல போனா அந்த 2வது தலைமுறைக்கு எடுக்கிற அந்த பாலிசிஸுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்பும் கிடையாது. ஸோ இது இன்னமும் என்ன சொல்றது, இந்த பாலிசியை ரொம்ப வலு சேர்க்குது. இன்னொன்று, இன்னைக்கு இப்போ இவங்க கொடுக்குற இந்த வசதிகள் வந்து பின்னாளில் இருக்குமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா தட் மீன்ஸ் இப்போ இருக்கிற வாய்ப்பு பின்னாடி மாறக்கூடுமோ அப்படின்ற ஒரு, இவங்க மாறல, அதாவது இங்க இருக்கிற ஐஆர்டிஏ பாலிசிஸ் இதனால வந்து மாறக்கூடும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அதனால இது நல்ல வாய்ப்பு. இந்த பீரியட்ல நம்ம பாலிசி எடுத்துக்கிறதுன்றது மிக நல்ல வாய்ப்பு. இந்த பாலிசியில என்ரோல் ஆகிக்கிட்டு நமக்கும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் என்ன சொல்றது, நம்மளுடைய நிதி பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஸோ இதை நம்ம அவசியமா பண்ணணும். இந்த பாலிசியை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா இந்த பாலிசிஸ்ல ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு கம்பெனியில இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு சம்பள உயர்வு பெறும்போது இந்த பாலிசியில ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு இரட்டை பலனை கொடுக்கும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அதனால இந்த பாலிசி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் புதிதாக எடுப்பவர்களுக்கும் அதே போல ஏற்கனவே எடுத்தவர்களுக்கு கூடுதலாக எடுப்பதற்குமே கூட நல்ல வாய்ப்பா பார்க்கலாம். ஏன்னா இதுல கவனிங்க, நீங்க செலுத்துற தொகை உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமா கிடைச்சிருது. அதுக்கப்புறமா உங்க பையனுக்கும் இது வந்து கவரேஜ் தொடருது அப்படின்றது. அந்த ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமை நீங்க உங்களுடைய துணைவியாருக்கு எழுதி வச்சிடலாம், கவரேஜை உங்க பையனுக்கு கொடுத்துடலாம். ஒரே பாலிசி, 2 மாங்காய். ஸோ இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அவசியமா இந்த பாலிசியை எடுத்துக்க வேண்டியது முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாலிசி எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க எங்களுடைய டீமை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய டீம் நம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும்,
02-300-35. இந்த சேட் பாக்ஸில் அந்த நம்பரை கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் எப்போவுமே எந்த ஒரு பாலிசியும் கண்டிப்பாக எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னது கிடையாது. எப்படி சொல்லுவேன், கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் அவசியமாக எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்வதற்கான காரணம், இதோட இந்த பயன் அப்படின்றது எப்போவுமே தொடருன்றதுக்கான, அதாவது எதிர்காலத்தில் கூட இந்த பாலிசி பின்னாளில் வேறு விதமாக மாறலாம். ஆனால் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்று இவர்கள் கொடுக்குற ப்ராமிஸ் எப்போவுமே தொடரும். அதனால தயவு செய்து இந்த பாலிசியை இப்பொழுது வாய்ப்புள்ள போதே பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக சிறப்பான முறையில் இந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்த கொட்டக் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் கிவன் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் சொல்லியிருந்த மாதிரி தான், ஸோ எல்லாரும் கம்பல்சரி டேர்ம் பிளான்றது எடுத்தாகணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க, சார் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்யூ சார். நன்றி நண்பர்களே. இது மாதிரியான சந்திப்புகள் தொடர்ந்து நடக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு நடக்க இருக்கிறது. ஸோ அடுத்த வாரம் மாலை 6 மணிக்கு இதே நேரத்தில் நாம் சந்திப்போம். புதிய தலைப்புகளோடும் புதிய இது மாதிரியான நிதி வாய்ப்புகளை பற்றி விரிவாக பேசுறதுக்கான பல சந்தர்ப்பங்கள் நமக்கு இருக்கு. ஸோ தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி.